பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது வந்து அருமையான வேலை ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். விண்ணகமோ உமது அரியணை, பூமியோ உமது பாதப்படி என்று சொன்னீரப்பா. இது வந்து அருமையான வேலையிலும் கூட ஆண்டவரே நீர் அந்த ஆசீர்வாதமான காரியத்திலே எங்களுக்கு நீர் இந்த இறைவார்த்தை பகுதியிலே இடைபட வேண்டும். யாக்கோப்போடு அவர் தனிமையில் தவித்த போது அப்பா இதோ மானிட மகன் என்று சொல்லி நீர் அவருக்கு வெளிப்படுத்தினீர். அவருக்கு துணையிருந்து எல்லா திரும்பி வர செய்தீரப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆசீர்வாதமாக மாற்றினீர். இந்த இறைவார்த்தை பகுதியிலும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர வேண்டும் என்று சொல்லி அப்பா உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் முந்தின இறைவார்த்தை பகுதியிலே அந்த குருட்டு வழிகாட்டிகளை பற்றி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவரை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதை ஏன் தியானித்தோம் என்று சொன்னால், சக்கரியாவின் வழியாக அவர்கள் எப்படி தீச்செயலை செய்தார்கள், அவர்கள் நடத்தியும் அவர்களுடைய செயலும் எப்படி இருந்தது என்று சொல்லி முந்தின இறைவார்த்தை பகுதியிலே நாம் தியானித்தோம். அதே காரணத்தை முன்னிட்டு இந்த இறைவார்த்தை பகுதியையும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இப்படியாக இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் கடந்து செல்லுவோம். இறுதியாக நாம் தியானித்த ஒரு இறைவார்த்தை பகுதியை தியானித்து அடுத்த இறைவார்த்தை பகுதிக்குள் நாம் கடந்து செல்லுவோம். ரோமியர் 1 அதிகாரம் 17வது இறைவார்த்தை. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவார் என மறைநூல் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராகவும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகின்றது. தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயலே நம்பிக்கையின் அடிப்படையில்தான் நிகழ்கின்றது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் முந்தின இறைவார்த்தை பகுதியிலே இறுதியாக தியானித்தோம். ஆண்டவர் தம் செயல்களை மறைவாக செய்வதாக நம்பிக்கைக்குரியவருக்கு அவர் மீட்பராக இருந்து மறைவாக செய்வதாக நமக்கு கற்றுத்தருகிறார். இப்படியாக இந்த இறைவார்த்தையின் அடிப்படையிலே அவர் ஏன் மறைவாக செய்கிறார் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்கும்படி நாம் சற்று இறைவார்த்தைகளை தியானிப்போம். ஏசாயா 45வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை. மீட்பரான இஸ்ரேலின் கடவுளே, உண்மையிலேயே நீர் தம்மை மறைத்து கொள்ளும் இறைவன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று சொன்னால், அவர் தன்னையே மறைத்து கொள்ளும் இறைவன் என்று சொல்லி இந்த ஏசாயாவின் வழியாக ஆண்டவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் ஏன் இப்படி மறைவான ஒரு எண்ணம் கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் சற்று ஆழமாக சிந்திக்கும்படியாக இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தம்மை மறைத்து கொள்ளும் இறைவனாக இருக்கின்றார். மீட்பரான இஸ்ராயலின் கடவுள் உண்மையிலேயே நீர் தம்மை மறைத்து கொள்ளும் இறைவன் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு முற்றிலுமாய் கற்றுத்தருகிறது. இதன் அடிப்படையிலே இன்னொரு இறைவார்த்தை பகுதியை நாம் சற்று ஆழமாக தியானித்தோம் என்று சொன்னால், அவர் ஏன் தன்னை மறைத்து கொள்ளுகிறார் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். மார்க்கு நற்செய்தி 15வது அதிகாரம் 8லிருந்து 15 வரை உள்ள இறைவார்த்தைகள். மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல் ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்டத் தொடங்கியது. அதற்கு பிலாத்து, யூதரின் அரசனை உங்களுக்கு நான் விடுதலை செய்ய வேண்டுமென்று விரும்புகிறேன் என்று கேட்டார். ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால்தான் அவரை ஒப்பு வைத்திருக்கிறார் என்று அவர் உணர்ந்திருந்தார். ஆனால் தலைமை குருக்களும் தங்களுக்கு பரவாவையே அவர் விடுதலை செய்ய வேண்டுமென்று கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசன் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டார். அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று உரக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரவாவை விடுதலை செய்யவும்
இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறும் ஒப்பு வைத்தார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஏசையாவின் வழியாக ஏன் அவர் மறைவான அந்த காரியத்தை குறித்து ஏன் பேசுகிறார் என்று சொன்னால், இப்படி ஒரு காரியம் இருப்பதை குறித்து நீங்கள் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். அவர் மீண்டும் மீண்டுமாக அந்த மக்களிடம், யூதரின் அரசன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்கள், ஆனால் நான் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி பிலாத்து சொல்லுகிறார். ஆனால் அந்த தலைமை குருக்களும் போதகர்களும் அந்த மக்களும் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். அவர் அரசனாய் வந்த அந்த காரியத்தை குறித்து பிலாத்து அவர்களிடம் திட்டமும் தெளிவுமாக கேட்கிறார். ஆனால் அவர்கள் அதற்கு மறுத்து அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி இப்படியாக இவ்வண்ணமாக இயேசுவை அவர்கள் திட்டத்தின்படி அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்ளும்படிக்காக அவரை தங்கள் விருப்பத்தின்படி பிலாத்து அவர்களிடம் ஒப்பு கொடுத்து விடுகின்றார். நாம் இதிலே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளால் கொல்லப்பட்டாரா, இல்லை இந்த மக்களால் கொல்லப்பட்டாரா என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஆனால் ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிலாத்தால் ஏரோதால் இயேசு கிறிஸ்து கொல்லப்படவில்லை என்பதை குறித்து நாம் சற்று திட்டமும் தெளிவுமாக அறிந்திருக்க வேண்டும். இயேசுவை விடுவிக்க விரும்பி அவர்கள் பல முயற்சிகள் செய்தும் முயற்சி பயனற்று போனது என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. அவர் குற்றம் ஏதும் செய்யவில்லை, உங்கள் அரசன் குற்றம் ஏதும் அரசன் என்று சொல்லி அந்த பொய்யை சொல்லவில்லை, அவர் அப்படிப்பட்ட குற்றத்தை செய்யவில்லை என்று சொல்லி பிலாத்து திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார். இதிலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மையாய் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த யூதரின் அரசன் இல்லாதபடி அவர்கள் செய்து விட்டார்கள். அதை குறித்து நாம் சற்று ஆழமாக அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். எண்ணிக்கை 23வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை. இதோ ஒரு மக்களினம், அது ஒரு பெண் சிங்கம் போன்றும் எழும்புகின்றது, ஒரு சிங்கம் போன்றும் அது தன்னை உயர்த்தி கொள்கிறது. இரையை விழுங்கி கொலையுண்டதின் இரத்தத்தை குடிக்க மட்டும் அது படுப்பதில்லை. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று சொன்னால், பிலாமினோடு ஆண்டவர் இந்த இனத்தை பற்றி, அந்த பிலாத்துவுக்கு எதிராக எழும்புகிற அந்த கூட்டத்தை பற்றி, யூதா மக்களையும் இஸ்ரேல் மக்களையும் குறித்து இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு பிலாமின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த இறைவாக்கினர் இந்த மக்களை பற்றி இப்படியாக சொல்லுகிறார். இயேசுவை கொலை செய்து அந்த இரத்தத்தை குடிக்க மட்டும் அந்த இனம் படுக்காது, ஆண் சிங்கம் எனவும் பெண் சிங்கம் எனவும் என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், யூதா மக்களையும் இஸ்ரேல் மக்களையும் தான் அந்த இரண்டு குடும்பத்தாரும் சேர்ந்து ஒரு இனமாக சேர்ந்து இயேசுவை கொல்ல முயற்சி செய்தார்கள். ஆனால் பிலாத்துவும் ஏரோதும் இயேசுவை கொல்லக்கூடாது என்று சொல்லி ஒன்று சேர்ந்தார்கள். ஆனால் இவர்கள், இந்த யூத குடும்பமும் இஸ்ரேல் குடும்பமும் இயேசுவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒன்று சேர்ந்து அந்த தீச்செயலை செய்கிறார்கள். அவர்கள் கொலை செய்யப்பட்டு அந்த இரத்தம் சிந்துவதற்கு, அந்த இரத்தத்தை குடிப்பதற்கு அவர்கள் தயாராக அந்த பிலாத்துவிடம் நிற்பதை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படியாக இன்னொரு இறைவார்த்தையை நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். எரேமியா 33வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை. என் ஊழியன் தாவீதோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் உடைத்தெறியப்படும். தாவீதின் அரியணை ஏறி ஆட்சி செய்யும் மைந்தன் அவனுக்கு இருக்க மாட்டான். என் பணியாளராகிய லேவி குலத்திற்கும் இவ்வாறே நிகழும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர்கள் அந்த பிலாமினின் வழியாக உரைக்கப்பட்ட அந்த காரியத்தை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், எரேமியாவின் வழியாக இந்த காரியத்தை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி இந்த காரியத்தை நாம் சற்று விளங்கி கொள்ள வேண்டும். அவரோடு செய்த உடன்படிக்கையை ஆண்டவர் உடைத்தெறிகிறார். தாவீதுக்கு ஒரு மகனாக இருந்து அந்த அரசாட்சியை செய்வதற்கு அந்த காலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த உடன்படிக்கையை நிறைவேறாது என்று சொல்லி
இந்த இறைவார்த்தை பகுதி எரேமியாவோடு ஆண்டவர் ஆழமான அந்த காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். இப்படியாக தாவீதின் அரியணை ஏறி ஆட்சி செய்யும் மைந்தன் அவனுக்கு இருக்க மாட்டான் என்று சொல்லி எரோமியாவின் வழியாக அந்த காரியம் சொல்லப்பட்டதன் பிரகாரம் பிலாத்துவும் ஏரோதும் இயேசுவை விடுவிக்க தேடியும் அவர்கள் பரவாவையே எங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். இப்படியாக அவர்களுக்கு அந்த தாவீதின் குடும்பத்தாருக்கு ஆட்சி செய்யும் ஒரு மைந்தன் இல்லாமல் போகும்படியாக அவர்கள் செய்து விட்டார்கள். இதனாலே தான் இந்த காரியத்தை ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த இறைவார்த்தையிலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இயேசு ஏன் அரசராகாமல் அவர் மறைவாக ஏன் இருந்தார் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இன்னொரு இறைவார்த்தையை குறித்து நாம் சற்று தியானித்து, இப்படியாக எரோமியா ஏன் தாவீதின் அரியணை ஏறி ஆட்சி செய்ய மாட்டார், அவருக்கு ஒரு மைந்தன் இருக்க மாட்டார் என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்குகிறார். லூக்கா நற்செய்தி 20வது அதிகாரம் 41 44 வரை உள்ள இறைவார்த்தைகள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெசியா தாவீதின் மகன் என்று கூறுவது எப்படி? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 3 இறைவார்த்தை பகுதியிலே முதலாவது இறைவார்த்தையிலே அவர் மெசியா தாவீதின் மகன் என்று கூறுவது எப்படி என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் முந்தின ஒரு இறைவார்த்தை பகுதியிலே அந்த தலைமை குருக்களோடும் போதகர்களோடும் இயேசு விவாதம் செய்து அப்படி அந்த மகன் தாவீதின் மகனாய் இருப்பது எப்படி என்று கேட்டபோது அவர்கள் ஒருவரும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஆனால் அன்றைக்கு அந்த இறைவார்த்தை அவர்களோடு கேட்ட இறைவார்த்தை. ஆனால் இன்றைக்கு இயேசு இதை நம்மை பார்த்து கேட்கிறார். மெசியா தாவீதின் மகன் என்று கூறுவது எப்படி என்று சொல்லி உங்களிடம் இயேசு இப்பொழுது கேட்டால் எப்படி நீங்கள் அதற்கு பதில் சொல்ல போகிறீர்கள் என்பதை குறித்துத்தான் நாம் சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும். 2 இறைவார்த்தை முற்றிலுமாக தியானித்து நாம் அந்த காரியத்தை புரிந்து கொள்ளுவோம். ஏனெனில் திருப்பாடல்கள் நூலில் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கத்தில் வீட்டிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? எனவே தாவீது அவரை தலைவர் என அழைப்பதால் அவர் அவருக்கு மகனாய் இருப்பது எப்படி என்று கேட்கிறார். என்னென்றார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே தாவீது அவரை தலைவர் என்று ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த காரியத்திலே அவர் மகனாய் இருப்பது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கேட்கிறார். இதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். இந்த காரியத்திலே அவர் தாவீதுக்கு நான் மகன் இல்லை என்று சொல்லி அவர் ஆழமான அந்த காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த திட்டம் தீட்டி இயேசுவை கொன்று சிலுவையில் அறையும்படி அவர்கள் திட்டம் வைத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினார்கள். அப்படி இருக்கும்போது நான் தாவீதின் மகன் என்று நீங்கள் கூறுவது எப்படி? அப்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி கேட்கிறார். நாம் இதற்கு ஒரு பதில் கூறும் வண்ணமாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளால் அதை குறித்து சொல்ல முடியுமா என்று நீங்கள் சற்று ஆலோசித்து பாருங்கள். அதற்காகத்தான் இந்த காரியத்தை ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படி என்று சொன்னால் அவர் தாவீதுக்கு மகன் இல்லை என்பதை திட்டமும் தெளிவுமாக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். இதிலே நாம் முற்றிலுமாய் நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்படியாக இன்னொரு இறைவார்த்தையை தியானித்து நாம் சற்று அந்த பகுதியை அவர் ஏன் அந்த காரியத்தை தாவீதின் மகனாய் இருப்பது எப்படி என்ற காரியத்திலே நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்தார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தன என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவே தாவீதுக்கு மகன் இல்லை என்று சொல்லிவிட்டார். தாவீதுக்கு அரசன் இல்லை என்றும் அந்த காரியத்திலே மீட்பரை குறித்தும் சொல்லிவிட்டார். 2 வகையான அடித்தளங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். அதனாலே தான் இந்த காரியத்திலே கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே 1வது இறைவார்த்தையிலே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து விட்டார். யூதரின் தலைவனோ யூதரின் அரசனோ என்று அந்த காரியத்திலே அந்த நுகத்தை முறித்து விட்டார்.
அவரே அதை இல்லை என்று சொல்லிவிட்டார். இன்று வரைக்கும் அவர் தாவீதின் மகன் என்றும் தாவீதின் காரியங்களிலே பல காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஆனால் இந்த காரியத்திலே அந்த நுகத்தை நாம் மீண்டுமாய் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி இந்த காரியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த நற்செய்தியை நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார். இப்படியாக இந்த காரியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தின எல்லா காரியங்களுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் தந்தையாம் கடவுளுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். இவ்வண்ணமாக நாம் இறுதி ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த அருமையான வேளையிலே அப்பா, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இந்த இறைவார்த்தையின் வழியாக நீர் செய்ய போகிற நன்மைகளுக்காக, ஒவ்வொருவருக்கும் செய்ய போகிற நன்மைகளுக்காக ஒவ்வொருவருக்குமாய் அப்பா பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். நீ வண்ணமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த அருமையான வேலையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உண்மையாக உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நற்செய்தியாக ஆண்டவரே நீர் இதை மாற்றி இருக்கின்றீர். அதிலே முற்றிலுமாய் நம்பிக்கை கொள்ளும்படிக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.